பார்த்தீங்கன்னா, கர்மஸ்தானத்தில் ராகு. அப்படி இருக்கும்போது, இந்த காலகட்டத்தில ரிஷப ராசிக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, அம்மாக்காக நான் ஒரு பொண்ணு பார்க்குறேன். அம்மா, அப்பாவ நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு வரன் பார்க்குறேன்னு சொல்லக்கூடியவர் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். அதனாலேயே நெறைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, திருமணம் லேட் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா, எங்க அம்மா, அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காங்க. நான் வெளியூர்ல இருக்கேன். எங்க அம்மா, அப்பாவ பார்த்துக்கணும். அந்த மாரி யோசனைகள் எப்பவுமே இருக்கும். இந்த ஃபேமிலி ஓரியன்டடா இருப்பாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, திருமணம் லேட் ஆயிட்டே வந்துச்சு. ஆனா, அந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு என்ன பண்ணுவார், கர்மஸ்தானத்துல வரக்கூடிய ராகு என்ன பண்ணுவாருன்னா, கண்டிப்பா நீங்க வேணான்னு சொன்னா கூட ஒரு வரன் அமைஞ்சிரும். அதுவும் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னா, வரக்கூடிய வரன நல்லா பார்த்துக்கணும். அந்த மாரியும் யோசிப்பாங்க. அப்பன்னா ரொம்ப செலக்டிவா இருப்பாங்க. அந்த செலக்டிவான வரன கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்ப இந்த ராகு பகவான் கண்டிப்பா குடுப்பார். பார்த்தீங்கன்னா, பொதுவா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஓரளவுக்கு நார்மல் நிறத்துல இருப்பாங்க. ஆனா, வரக்கூடிய மனைவி, கணவன் நல்லா அழகா இருக்கணும். அப்பதான் வந்து அடுத்த ஜெனரேஷன் நல்லா அழகா இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த மாரி ஒரு வரன் தேடக்கூடியவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள்